அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்திய அரசியலமைப்பு, அதாவது பாலிட்டி இருக்கும் பாத்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாம அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப டீடைலா கொடுத்திருப்பேன். வாங்க கண்ணன்ட்டுக்குள்ள போலாம். டேபிள்ல முதல்ல இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன். எந்த அமைப்பை பத்தி பேச போறோமோ அதை பார்த்தா ஸ்டார்டிங்ல வச்சிருப்போம். அடுத்தது அந்த அமைப்பினுடைய உறுப்பினர், அதனுடைய சேர்மன் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள அப்பாயின்ட் பண்ணக்கூடிய நபர் பார்த்தா யாரு, இது செகண்டா வச்சிருப்போம். அடுத்தது கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி யார் அதனுடைய சேர்மனா இருக்கிறாங்களோ அது மூணாவது டேபிள் இருக்குது. அவங்களுடைய டென்யூர் எவ்வளவு வருஷம் பார்த்தா அவங்க ஒர்க் பண்ண முடியும், அது 4. ரெண்டாவது அந்த அமைப்பு சார்ந்த முக்கியமான சில கீ ஃபேக்டர் பாத்தீங்கன்னா டேபிளுடைய 5வது கண்டென்ட்ல வச்சிருப்போம். சரிங்களா? இதுல முதல்ல பார்க்கக்கூடியது யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பார்த்தா பார்க்க போறோம். அதுல இந்திய தேர்தல் ஆணையரை பார்த்தா நியமனம் செய்யக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையராக கரண்ட்ல யார் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா ஸ்ரீ ஞானேஷ் குமார் அவர்கள். சரியா? இந்திய தேர்தல் ஆணையத்துடைய தலைமை பொறுப்புல பார்த்தா யார் இருக்கிறாங்களாமா, ஸ்ரீ ஞானேஷ் குமார் அவர்கள். அவங்களுடைய டென்யூர் அப்படின்னு பார்க்கும்போது 6 அல்லது 65 வயது வரை. சரிங்களா? ஒன்னா 6 இயர் ஒர்க் பண்ணலாம், ஏன்னா மேக்சிமம் ஏஜ் எதுவரையில் ஒர்க் பண்ண முடியுமாமா, 65 வயசு வரையில் பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். இந்திய தேர்தல் ஆணையம் பார்த்தோம்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி. சரிங்களா? அரசியலமைப்பு சார்ந்தது. அப்புறம் இதற்கான ஆர்டிகல் பார்த்தா கொடுத்திருப்போம் பாருங்க, 324 இருந்து 329 இந்த குறிப்பிட்ட ஆர்டிகல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையத்தை பத்தி சொல்லக்கூடியதுதான். ஓட்டர்ஸ் டே அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜனவரி 25ங்க. புக்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு டேட் இது கொடுத்திருப்பாங்க. ஓட்டர்ஸ் டே அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்போவாமா, ஜனவரி 25. நம்ம ஓட்டு போடக்கூடிய வயது பார்த்தா பொதுவா என்னங்க, இப்ப இருக்கக்கூடிய வயது பாத்தீங்கன்னா 18. அப்போ இதுக்கு முன்னால பார்த்தா ஓட்டிங் ஏஜ் பார்த்தா என்னவா இருந்திருக்குதாமா, 21ஆக இருந்திருக்குது. ஓட்டு போடக்கூடிய வயது பார்த்தா என்னவா இருந்திருக்குது, 21ஆக இருந்திருக்குது. அப்பனா 21 வயதை பாத்தீங்கன்னா 18ஆக குறைக்கிறாங்க. எப்ப அப்படின்னு பார்க்கும்போது 61st கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1988ங்க. 1988ல 61வது முறையா நம்ம அரசியலமைப்பு பார்த்தா திருத்துறாங்களாமா. அந்த திருத்தத்துல என்ன கொண்டு வராங்களாமா, ஓட்டு போடக்கூடிய வயது பாத்தீங்கன்னா 21ல இருந்து 18ஆக குறைக்கிறாங்க. அடுத்த ஒரு முக்கியமான கீ பாயிண்ட் கொடுத்திருப்பேன், ப்ராக்சி ஓட்டு. இது பாத்தீங்கன்னா 2003ல பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. ப்ராக்சி அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் தரக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் பாத்தீங்கன்னா வாக்களிப்பது. அப்படின்னா அதாவது ராணுவ சார்ந்த பணியில் இருக்கக்கூடிய நபர்கள் பாத்தீங்கன்னா ஓட்டு போடுவதற்கு சொந்த ஊருக்கு வர முடியுமா, கண்டிப்பா வர முடியாது. அப்போ அவங்களுக்கு பதிலாக அவங்க ஃபேமிலி சார்ந்தவங்க, சரிங்களா, குடும்பத்தை சார்ந்தவங்க என்ன பண்ணலாம், ஓட்டு போட முடியும். இந்த நடைமுறை எப்ப அறிமுகப்படுத்தப்பட்டதாமா, 2003. அதுதான் பாத்தீங்கன்னா ப்ராக்சி ஓட்டு. அடுத்தது இந்திய தேர்தல் ஆணையம் எந்தெந்த தேர்தலை நடத்தக்கூடியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஒன்னு லோக்சபா எலெக்ஷன், சரிங்களா, மக்களவை தேர்தல். அடுத்தது பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எலெக்ஷன். அப்பனா பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய லோக்சபா, ராஜ்யசபா 2 தேர்தலையும் நடத்தக்கூடிய அமைப்பு யாருன்னு கேட்டா இந்திய தேர்தல் ஆணையம். மூன்றாவது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன். சரிங்களா? மாநிலத்தில் பாத்தீங்கன்னா சட்டப்பேரவை தேர்தல் நடக்குமா, அந்த தேர்தலை நடத்துவது பாத்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். அடுத்தது பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். சரிங்களா? ஒருவேளை யூடில பாத்தீங்கன்னா அசம்பிளி இருந்தா அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ எலெக்ஷன் இருக்கும் பாத்தீங்களா, அது நடத்துவது யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் எந்தெந்த தேர்தல் நடத்துதாமா, ஒன்னு பிரசிடென்ட் எலெக்ஷன், வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன். பாராளுமன்றத்துல லோக்சபா எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன். அடுத்தது மாநிலத்தில் பாத்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தல், அதாவது எம்எல்ஏ எலெக்ஷன். ஒருவேளை யூனியன் பிரதேசத்துல பார்த்தா சட்டமன்றம் இருந்ததுன்னா அந்த யூனியன் பிரதேசத்துடைய சட்டமன்ற தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பு யாருன்னு கேட்டாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். எந்தெந்த யூடில பார்த்தா சட்டமன்றம் இருக்குது, ஒன்னு பாத்தீங்கன்னா டெல்லி, அடுத்தது பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர், ரீசெண்டா தான் எலெக்ஷன் நடந்தது. அடுத்தது பாண்டிச்சேரி. இந்தியாவில் மொத்தம் 8 யூனியன் பிரதேசம் இருக்குது. 8ல பாத்தீங்கன்னா 3 யூனியன் பிரதேசத்துல பார்த்தா என்ன இருக்குதாமா, சட்டமன்றம் இருக்குது. எங்கெங்க, ஒன்னு பாத்தீங்கன்னா டெல்லி, அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர், கடைசியா கீழே இருக்கக்கூடிய பாண்டிச்சேரி. அடுத்தது பாருங்க தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன். சரிங்களா? தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம். நம்ம இதுக்கு முன்னால பார்த்தது இந்திய தேர்தல் ஆணையம். இங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுடைய மாநில தேர்தல் ஆணையத்தை பத்தி பார்க்க போறோம். அதனுடைய தேர்தல் ஆணையரை அப்பாயின்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குதாமா, மாநிலத்துடைய கவர்னரை சார்ந்தது. அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டுடைய மாநில தேர்தல் ஆணையராக யார் இருக்கிறாங்க, ஜோதி நிர்மலா சாமி. சரியா? தமிழ்நாட்டுடைய
மாநில தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஜோதி நிர்மலா சாமி. அவங்களுடைய டென்யூர் ஒன்னா 5 வருஷம் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா மேக்ஸிமம் ஏஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 65 வயது வரை. ஒன்னா 5 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையராக இருக்கலாம் மாநிலத்துல, இல்லைன்னா 65 வயது வரையிலுமே மாநில தேர்தல் ஆணையராக ஒர்க் பண்ண முடியும். எப்ப தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா 1994 ஜூலை 15 கேட்பாங்க. சரிங்களா, தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் எப்போது அமைக்கப்பட்டதுன்னா 1994 ஜூலை 15ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா அமைச்சிருப்பாங்க. பொதுவா மாநில தேர்தல் ஆணையம் எந்த தேர்தலை நடத்தும் அப்படின்னு கேட்டாங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுடைய தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பு. சரிங்களா, லோக்கல் பாடி எலெக்ஷன் நடத்தக்கூடியது, உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா யாராமா மாநில தேர்தல் ஆணையம். பொதுவாக இந்த பஞ்சாயத்து ராஜ் அதுக்கப்புறம் முனிசிபாலிட்டி அமைப்புகளுக்கு அதிகாரம், அதாவது கான்ஸ்டிடியூஷன் பொசிஷன் எப்ப கிடைச்சதாமா 73வது அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்புகளுக்கும் 74வது அமெண்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டி அமைப்புகள் வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் கொடுத்திருப்பாங்க. எந்த வருடம் அப்படின்னு கேட்கும் போது 1992. சரிங்களா, 1992 வந்து பாத்தீங்கன்னா 73rd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் பஞ்சாயத்து ராஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. 29 வகையான பணிகளை பத்தி அதுல குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. அதே 74வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அதே 1992 வந்து பாத்தீங்கன்னா முனிசிபாலிட்டிக்கு வந்து பார்த்தா என்ன கிடைச்சிருக்குமாமா கான்ஸ்டிடியூஷன் அதிகாரம் கிடைச்சிருக்கு. இதுல 18 வகையான பணிகளை பத்தி டியூட்டியை பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆர்டிகல் 2 ஆர்டிகல் கொடுத்திருப்பேன். பஞ்சாயத்து அமைப்புகளுக்கான தேர்தல், இதுல கிராம பஞ்சாயத்து அமைப்பு இருக்கு பாத்தீங்களா, அதற்கான தேர்தலுக்கு உண்டான ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 243 முக்கியமானதுங்க. வில்லேஜ் பஞ்சாயத்து இருக்கு பாத்தீங்களா, கிராம பஞ்சாயத்து, அதற்கு தேர்தலை நடத்துவதற்கு எந்த ஆர்டிகல் அதிகாரம் கொடுக்குதாமா 243. இதே முனிசிபாலிட்டி அர்பன் பாடிஸ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் நடத்துவதற்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 243ZA. சரிங்களா, 243ZA. அப்பனா மாநில தேர்தல் ஆணையத்துக்கு ஒரே ஒரு பொறுப்பு தான், எதுன்னு கேட்டாங்கன்னா ஒண்ணு உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், அதாவது கிராமம் இருக்கும் பாத்தீங்களா கிராம பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல், இல்லைன்னா வந்து பார்த்தா நகர்ப்புற பஞ்சாயத்துகளுக்கான தேர்தல், முனிசிபாலிட்டி இருக்கும் பாத்தீங்களா அதற்கான தேர்தல். அடுத்தது பெரிய லெவல்ல சிட்டியா இருக்கக்கூடிய முனிசிபல் கார்பரேஷன், சரிங்களா, சென்னை போன்ற பெரும் மாநகராட்சி இருக்கும் பாத்தீங்களா அதோடைய மேயர் தேர்தல், இது எல்லாமே நடத்தக்கூடிய அமைப்பு யாருன்னு கேட்டாங்கன்னா மாநில தேர்தல் ஆணையம். அடுத்தது பாருங்க, பேரா ஈஸியா புரியுற மாதிரி தான் கொடுத்திருப்பேன். அங்க மேல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பார்த்தோம், இந்திய தேர்தல் ஆணையம். கீழே வந்து பாத்தீங்கன்னா மாநில தேர்தல் ஆணையமா, இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல், இங்க வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல். இந்திய அரசனுடைய தலைமை வழக்கறிஞர், கீழே வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசனுடைய தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குதாமா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். கரண்ட்ல யார் இருக்கிறாங்க வெங்கட ரமணி அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா அட்டார்னி ஜெனரலா இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஏதாச்சும் டென்யூர் இருக்குதா, பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்களா 5 வருஷம் 6 வருஷம் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் புதுசா ஆட்சி அமைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்களாமா அட்டார்னி ஜெனரலா வந்து பார்த்தா அப்பாயின்ட் பண்ணி இருப்பாங்க. அந்த அரசு விரும்புற வரையில வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த பதவியில வந்து பார்த்தா இருப்பாங்க. சரிங்களா, அந்த அரசு விரும்புற வரையிலும் தான் இவங்க அந்த பதவியில் இருப்பாங்க. இது கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ண போஸ்டான்னு கேட்டா கண்டிப்பா ஆமா. அப்பனா அட்டார்னி ஜெனரலுக்கான ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 76ங்க. சரிங்களா, ஆர்டிகல் 76 வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய தலைமை வழக்கறிஞருக்கு உண்டான ஆர்டிகல். என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுது அப்படின்னு கேட்டா சிம்பிளா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா இருப்பாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் தேவைப்படுதோ அந்த குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு தேவைப்படுதாமா அட்டார்னி ஜெனரலுக்கு தேவைப்படுது. 2 ஹைகோர்ட்ல ஜட்ஜா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கலாம், அல்லது ஹைகோர்ட்ல அட்வொகேட்டா வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். இந்த 2 பாயிண்ட் வந்து பார்த்தா எதுக்குண்டானதாமா உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான தகுதி. அதே தகுதி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கான தகுதி. சரிங்களா, இவங்களுக்கு உண்டான முக்கியமான ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 76. கரண்ட்ல வந்து பார்த்தா 2026 பிரகாரம் இந்திய அரசனுடைய தலைமை வழக்கறிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா வெங்கட ரமணி. அடுத்தது பாருங்க செகண்ட் அட்வொகேட் ஜெனரல், மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர். குறிப்பா வந்து பார்த்தா தமிழ்நாட்டுக்கு எடுத்திருக்கிறோம். பொதுவாக வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட் ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா அந்த மாநிலத்துடைய கவர்னர். சரியா, மாநில ஆளுநர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாநில அரசின் தலைமை வழக்கறிஞர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா கரண்ட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா
விஜய் நாராயணன் அவர்கள். சரிங்களா, தமிழ்நாடு மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா விஜய் நாராயணன். இவங்களுக்கு ஏதாச்சும் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய டென்யூர் வந்து பார்த்தா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அந்த மாநில அரசு விரும்புற வரையில் வந்து பாத்தீங்கன்னா இவங்க மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞராக இருக்கலாம். இவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ண போஸ்ட் தான். அப்படின்னா ஆர்டிகல் 165 ஆர்டிகல் 165 எதை பத்தி சொல்லுதாமா? மாநில அரசினுடைய அட்வொகேட் ஜெனரல். சரிங்களா, மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் பத்தி சொல்லக்கூடியது. இவங்களுக்கான குவாலிபிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா மேல அட்டார்னி ஜெனரல் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்குண்டான குவாலிபிகேஷனா, அப்பனா அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு நபர் வந்து பாத்தீங்கன்னா ஹை கோர்ட் ஜட்ஜுக்குண்டான குவாலிபிகேஷன். சரிங்களா, உயர் நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான குவாலிபிகேஷன் வந்து பார்த்தா யாருக்கு தேவைப்படுதாமா? மாநில அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு தேவைப்படுது. அப்பனா 2 பாயிண்ட் தான். ஹை கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட்டா 10 இயர் ஒர்க் பண்ணிருக்கலாம், அல்லது ஜுடிஷியல் ஆபீசரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஒர்க் பண்ணிருக்கலாம். ரெண்டுல ஏதோ ஒன்னு இருந்தா போதுமானது மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் ஆவதற்குண்டான தகுதி. சரிங்களா, அட்வொகேட் ஜெனரல், அட்டார்னி ஜெனரல். அட்வொகேட் ஜெனரல் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநில அரசினுடைய தலைமை வழக்கறிஞர். ஆர்டிகல் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஆர்டிகல் 165 வந்து பார்த்தா எதை பத்தி சொல்லக்கூடியதாமா? மாநில அரசின் தலைமை வழக்கறிஞருக்குண்டான ஆர்டிகல். அடுத்ததுங்க லோக்பால் லோக் ஆயுக்தா. சரிங்களா, ஊழல் குற்றச்சாட்டுகளை வந்து பாத்தீங்கன்னா மத்திய அளவில் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா மினிஸ்டரா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், எம்பிஸா இருக்கலாம், முக்கியமா ஐஏஎஸ் கேட்டகரி ஆபீசரா இருக்கலாம். இவங்களை விசாரணை செய்யக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா லோக்பால். அதே மாநில அளவில் வந்து பார்த்தா ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யக்கூடிய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா. இந்த டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க. இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா லோக்பால். லோக்பாலுடைய மெம்பர்ஸ், அதுக்கப்புறம் சேர்மன், இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய தகுதி வந்து பார்த்தா யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். லோக்பாலுடைய சேர்மன் வந்து பார்த்தா யார் அப்பாயின் பண்ணுவாங்க? இந்தியாவுடைய பிரசிடென்ட் தான். இப்ப கரண்ட்ல யார் இருக்கிறாங்க பாருங்க, அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர். சரிங்களா, லோக்பாலுடைய ஹெட்டா சேர்மனா யார் இருக்கிறாங்க? அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர். இவங்களுடைய டென்யூர் பார்த்தோம்னா 5 அல்லது 70 வயது வரை. சரிங்களா, இதுல மட்டும் அந்த ஏஜ் டிஃபரன்ஸ் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய ரிட்டையரான சீஃப் ஜஸ்டிஸ், அதுக்கப்புறம் ஜட்ஜஸ் எல்லாம் உள்ள வருவாங்க. அதனாலதான் வந்து பார்த்தா டென்யூர் வந்து பார்த்தா எது வரையில வச்சிருக்காங்க? 70 வயது வரையில் வச்சிருக்காங்க. அப்பனா உலகத்திலேயே முதலாக இது மாதிரி லோக்பால் அப்படிங்கிற அமைப்பை எந்த நாடு முதலாக ஏற்படுத்துச்சு? பல முறை கேட்ட கொஸ்டின். ஸ்வீடன் 1809. சரிங்களா, ஸ்வீடன் தான் வந்து பாத்தீங்கன்னா முதலாக லோக்பால் அப்படிங்கிற அமைப்பை வந்து பார்த்தா ஏற்படுத்துச்சு. அதே மாதிரி ஆர்டிஐ இருக்கும் பாத்தீங்களா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், அது முதலாக கொண்டு வந்த நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா எதுதானாமா? ஸ்வீடன் தான். அப்படின்னா லோக்பால் அப்படிங்கிற அமைப்பு மத்திய லெவல்ல, சென்ட்ரல் லெவல்ல கரப்ஷனை விசாரணை செய்யக்கூடிய அமைப்பு. முதலா அந்த பாராளுமன்றத்துல லோக்பால் அப்படிங்கிற கான்செப்ட், சரிங்களா, அந்த பில்லை எப்ப முதலாக அறிமுகப்படுத்துறாங்கன்னா 1968 மேடம் இந்திரா காந்தி இருந்திருப்பாங்களா பிரைம் மினிஸ்டர், அவங்களுடைய டைம்ல தான் முதலா பில்லை வந்து பார்த்தா அறிமுகப்படுத்துறாங்க. உடனே எல்லா எம்பி வந்து பார்த்தா கையை தூக்கி சப்போர்ட் பண்ணி இருப்பாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அடுத்த ஒரு 40-45 வருடங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து அந்த பில் வந்து பாத்தீங்கன்னா என்னாவது டிராவல் ஆகி போயிட்டே இருக்குது. மீண்டும் ராஜ்யசபால எப்ப பாஸ் ஆச்சாமா? 2013 டிசம்பர் 17. லோக்சபால எப்ப பாஸ் ஆயிடுச்சாமா? 2013 டிசம்பர் 18. அதுக்கு அடுத்த நாள் கடைசியா 2014 ஜனவரி 1 அப்ப இருக்கக்கூடிய பிரசிடென்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரணாப் முகர்ஜி அவர்கள். அவர் சைன் போட்டு என்ன பண்றாராமா? லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டத்தை வந்து பார்த்தா கொண்டு வந்திருப்பாங்க. அப்பனா லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் அப்படின்னு கேட்டா எந்த வருஷம் குறிப்பிட்டு சொல்லுவாங்களாமா? 2013. இதுல ஏன் இந்த டேட்டை கொடுத்துருக்கிறேன்னா ரொம்ப வருஷம் இந்த பில் வந்து பார்த்தா டிராவல் ஆகிருக்குதா? அப்பனா லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம் எப்ப பாஸ் ஆச்சுன்னு கண்டிப்பா கேட்க வாய்ப்பு இருக்குது. ராஜ்யசபால வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 17 2013, லோக்சபால வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 18 அதே 2013. எப்ப பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா சைன் பண்ணி இருப்பாராமா? 2014 ஜனவரி 1 சைன் பண்ணி இருப்பாரு. எப்ப இம்ப்ளிமெண்டேஷனுக்கு உள்ள வருது அப்படின்னு கேட்டாங்களா ரூல்ஸை போட்டு ஜனவரி 16. சரிங்களா, 2014 ஜனவரி 16 வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸை போட்டு இம்ப்ளிமெண்டேஷன் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. லோக்பால் எந்த பிரசிடென்ட் சைன் பண்ணார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரணாப் முகர்ஜி தான் என்ன இருந்திருப்பாராமா? பிரசிடென்டா இருந்திருப்பார். அடுத்தது கரண்டா லோக்பாலுடைய சேர்மன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர். ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அடுத்தது லோக் ஆயுக்தா. தமிழ்நாடு லோக் ஆயுக்தா ஆக்ட் எப்ப கொண்டு வராங்க? 2018. லோக்பால் அப்படிங்கிற அமைப்பினுடைய மெம்பர் சேர்மன் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குதாமா? பிரசிடென்ட். லோக் ஆயுக்தா அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநில அளவு. அப்ப யார் வருவாங்க? கவர்னர் தான் வருவாரு. தமிழ்நாடு மாநிலத்தில் வந்து பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா அமைப்பினுடைய தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜமாணிக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் அப்டேட் பண்ணி இருக்கிறேன். அடுத்தது பாருங்க, இவங்களுடைய டென்யூர் அப்படின்னு பார்க்கும்போது 5 அல்லது 70 வயது வரை. லோக் ஆயுக்தா அமைப்பினுடைய
சேர்மன் மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணலாம்? ஒன்னா 5 வருஷம் இல்லது 70 வயது வரையில் ஒர்க் பண்ணலாம். பலமுறை கேட்ட கொஸ்டின். இது மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஊழல் வழக்குகளை விசாரணை செய்யக்கூடிய அமைப்பு தான் லோக் ஆயுக்தா. அப்பனா முதலாக எந்த மாநிலம் லோக் ஆயுக்தா அமைப்பை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணது யாருன்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா 1971. இம்பார்ட்டன்ட், பலமுறை கேட்ட கொஸ்டின். இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எந்த மாநிலம் லோக் ஆயுக்தா அப்படிங்கிற அமைப்பை முதலாக ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டாங்கன்னா மகாராஷ்டிரா தான் 1971ங்க. இது மாநில அளவில் வந்து பார்த்தா ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யக்கூடிய அமைப்பு. இங்க வந்து பார்த்தா ஒரு எக்ஸ்ட்ரா டேட்டா ஒன்று கொடுத்திருப்பேன். செக்ஷன் 63, அதாவது லோக் ஆயுக்தா சட்டம் 2013 வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 63 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுல என்ன சொல்ல வராங்களாமா, ஒவ்வொரு மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா லோக் ஆயுக்தா அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா உருவாக்குவதற்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய செக்ஷன். சரிங்களா, லோக் ஆயுக்தா சட்டத்துல எந்த செக்ஷன் அப்படின்னு கேட்டா எதுவாமா, செக்ஷன் 63 தான் வந்து பாத்தீங்கன்னா அதற்கான அதிகாரம் கொடுப்பது. ரொம்ப முக்கியமான ஒரு கீ பாயிண்ட்ங்க. கரண்ட்ல லோக் ஆயுக்தாவுடைய சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா ராஜமாணிக்கம் தமிழ்நாட்டுக்கு. அது இந்திய லெவல்ல லோக்பால் அப்படின்னு கேட்டாங்கன்னா அஜய் மாணிக்கராவ் கான்வில்கர். அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மத்திய தகவல் ஆணையத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதனுடைய நபர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்றது. சரிங்களா, மத்திய தகவல் ஆணையர் அவங்களுடைய இணை ஆணையர்களை வந்து பார்த்தா அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்குதுன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். அப்பனா இங்க வந்து பாத்தீங்கன்னா யார் தலைமை பொறுப்புல இருக்கிறாங்களாமா, ராஜ்குமார் கோயல். சரிங்களா, அதாவது இந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தலைமை தகவல் ஆணையர், அடுத்தது 10க்கு மிகாமல் வந்து பாத்தீங்கன்னா தகவல் ஆணையரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பா தான் இருக்கு. 1+10 தான் வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய ஸ்ட்ரக்சர். அப்பனா இந்த ஒருத்தர் யார் இருக்கிறாங்கன்னா தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயல். இவங்களுடைய டென்யூர் வந்து பாருங்க ரொம்ப கம்மியா தான் கொடுத்திருப்பாங்க. ஒன்னா 3 இயர்ஸ் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா 65 வயது வரையிலும். மத்திய தகவல் ஆணையத்துடைய தலைமை பொறுப்பு. சரிங்களா, தலைமை தகவல் ஆணையர் இருப்பாரு பாத்தீங்களா, அவருடைய டென்யூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 வருஷம் அல்லது வந்து பாத்தீங்கன்னா 65 வயது வரையிலும் தான் ஒர்க் பண்ண முடியும். பொதுவாக இந்த அமைப்பு எப்படி வந்தது, ஆர்டிஐ ஆக்ட் 2005ல போட்டிருப்பாங்களா, நான் டேட்டோட கொடுத்திருப்பேன். பல முறை வந்து பாத்தீங்கன்னா இயர் மட்டும் கேட்கறாங்க. ஒருவேளை அப்டேட் பண்ணி என்ன பண்ணலாம், டேட்டோட கேட்கலாம். அக்டோபர் 12, 2005 தான் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிஐ ஆக்ட் போட்டிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்றாங்களாமா, மத்திய அளவில் வந்து பாத்தீங்கன்னா தகவல் ஆணையம் அமைச்சிருப்பாங்க. அந்த தகவல் ஆணையத்துடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குதாமா, 1 சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர், ஒரு தலைமை தகவல் ஆணையர். அடுத்தது நாட் மோர் தென் 10 இன்ஃபர்மேஷன் கமிஷனர், அதாவது 10க்குள்ள இருக்கணும், 10க்கு மேல போக கூடாது. ஒரு தலைமை தகவல் ஆணையர். அடுத்தது 10 தகவல் ஆணையரை கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா எதுவாமா, மத்திய தகவல் ஆணையம். இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா யாருன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர். யார் மூலியமா ரெக்கமெண்டேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் கொடுக்கணுமா, பரிந்துரை, அதாவது பிரைம் மினிஸ்டர். மத்திய லெவலில் எந்த ஒரு கமிட்டியா இருந்தாலும் பிஎம் தான் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய சேர்பர்சனா இருப்பாங்க. இரண்டாவது லோக்சபாவுடைய ஆப்போசிஷன் லீடர். சரிங்களா, மக்களவையில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர். மூணாவதாக ஒரு கேபினெட் மினிஸ்டர். சரியா, பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய யாரோ ஒரு ரெஃபரன்ஸ்ல ஒரு மினிஸ்டர் வருவாங்க. இவங்க 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, ரெஃபரன்ஸா வந்து பார்த்தா பரிந்துரையை யாருக்கு கொடுப்பாங்களாமா, பிரசிடென்ட் கொடுப்பாங்க. பிரசிடென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய தகவல் ஆணையர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இவங்களுடைய டென்யூர் மட்டும் வந்து பார்த்தா குறைவா இருக்குது, அது கொஞ்சம் பார்த்துங்க, கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. 3 வருஷம் அல்லது 65 வயது வரையில் ஒர்க் பண்ண முடியும். அடுத்து இரண்டாவது சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் கமிஷனரை பார்த்துட்டோம்களா, அப்பனா அடுத்து யார் வருவாங்க, ஸ்டேட் இன்ஃபர்மேஷன் கமிஷன், மாநில தகவல் ஆணையம். மாநில அளவு அப்படின்னு பார்க்கும்போது யார் அப்பாயின்ட் பண்ணுவாங்க, கவர்னர் தான் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு மாநில தலைமை தகவல் ஆணையராக யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா ஷகில் அக்தர். தமிழ்நாடு மாநிலத்துடைய தலைமை தகவல் ஆணையர் கரண்ட்ல யாருன்னு கேட்டாங்கன்னா ஷகில் அக்தர். இவங்களுக்கு சேம் அதே டென்யூர் தான், 3 அல்லது 65 வயது வரை. சரிங்களா, 3 வருஷம் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா 65 வயது ஒர்க் பண்ணலாம். அதே இவங்களை வந்து பார்த்தா ரெக்கமெண்டேஷன் கமிட்டி, அங்க வந்து பார்த்தா பிரைம் மினிஸ்டர் இருந்தாரா, இங்க யார் இருப்பாங்க, சீஃப் மினிஸ்டர் இருப்பாங்க. அங்க லோக்சபாவுடைய ஆப்போசிஷன் லீடரா, இங்க மாநில சட்டமன்றத்துடைய ஆப்போசிஷன் லீடர். அங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் சொல்லக்கூடிய யாரோ ஒரு மினிஸ்டரா, இங்க சிஎம் சொல்லக்கூடிய யாரோ ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க. இவங்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா பரிந்துரை செய்வாங்க யார்கிட்ட, கவர்னர். கவர்னர் வந்து பாத்தீங்கன்னா மாநில தகவல் ஆணையர்களை வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. இதனுடைய ஸ்ட்ரக்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா 1+10 தான். சரிங்களா, ஒரு தலைமை தகவல் ஆணையர், அது மட்டும் இல்லாம 10 தகவல் ஆணையருக்கு மேல போக கூடாது. அதான் வந்து பார்த்தா இதனுடைய லிமிடேஷன் உள்ள வச்சிருப்பாங்க. அடுத்தது யூபிஎஸ்சி, மத்திய பணியாளர் தேர்வாணையம். அடுத்து கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருப்பேன், தமிழ்நாடு மாநில பணியாளர் தேர்வாணையத்தை கொடுத்திருப்பேன். யூபிஎஸ்சி அதனுடைய சேர்மன் மெம்பர் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட். கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா யூபிஎஸ்சி உடைய சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா அஜய் குமார், அவர் தான் இருக்கிறாரு. இவங்களுடைய டென்யூர் பாருங்க, 6 வருஷம் ஒர்க் பண்ணலாம், இல்லாத 65 வயது வரையிலுமே.
யூபிஎஸ்சி இந்த அமைப்பு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு கான்ஸ்டிடியூஷன் பாடி தான். இதற்கான ஆர்டிகல் பாருங்க 315 ஆரம்பிச்சு 323 இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதை பத்தி சொல்லக்கூடிய ஆர்டிகல் அப்படிங்கிறாங்க. மெம்பர் எலிஜிபிள் மெம்பர் ஆவதற்கான ஏதாச்சும் குவாலிபிகேஷன் இருக்குதான்னு கேட்டா மொத்த மெம்பர்ல சரிபாதி மெம்பர் 50% மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா குறைந்தபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வருஷம் ஆச்சு அரசு வேலையில் இருந்திருக்கு. மத்திய அரசா இருக்கலாம், மாநில அரசா இருக்கலாம், அது ஒரே ஒரு எலிஜிபிள் தான் வச்சிருப்பாங்க. மெம்பர் எலிஜிபிள் 10 இயர் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்குன்னு மினிமம் 50% மெம்பர், குறைந்தபட்சம் மொத்த மெம்பர்ல சரிபாதி மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியராக குறைந்தபட்சம் ஒரு 10 வருஷம் அனுபவம் இருக்குன்னு அப்படிப்பட்ட நபர்கள் பார்த்தீங்கன்னா யூபிசி உடைய மெம்பரா உள்ள கொண்டு வருவாங்க. அதே தமிழ்நாடு ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தமிழ்நாடு மாநில பணியாளர் தேர்வாணையம் நபர்களை அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா மாநிலத்துடைய கவர்னர். கரண்ட்ல யார் இருக்கிறாங்களாமா எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் இருந்திருக்கிறாரு. இவங்களுக்கான டென்யூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 அல்லது 62 வயது வரை. சரிங்களா? தமிழ்நாடு மாநிலத்துடைய யாரு டிஎன்பிசி உடைய சேர்மன் மெம்பர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுடைய டென்யூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 அல்லது 62 வயது வரை. இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இவங்களை அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா டிஎன்பிசி மெம்பர் சேர்மனை கவர்னர், ரிமூவ் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா பிரசிடென்ட். சரிங்களா? ரிமூவல் யார் கண்ட்ரோல் இருக்குது? பிரசிடென்ட். பல முறை கேட்டிருக்கிறாங்க டிஎன்பிசில, இம்பார்ட்டன்ட் போட்டுங்க, மீண்டும் கேட்க வாய்ப்பு இருக்குது. 2 அப்பாயின்மெண்ட் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா மாநில அளவில் வந்து பாத்தீங்கன்னா கவர்னர் அப்பாயின்மெண்ட் பண்ணி பிரசிடென்ட் ரிமூவ் பண்ணுவார். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா டிஎன்பிசி மெம்பர், இன்னொன்னு ஸ்டேட்னுடைய ஹியூமன் ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதோட சேர்மன் மெம்பர் அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டா மாநிலத்துடைய கவர்னர். ரிமூவ் பண்றதுக்கு எங்க போகணுமாமா? பிரசிடென்ட் தான் போகணும். சரிங்களா? அடுத்தது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையம். இவங்களுடைய மெம்பர் மற்றும் தலைவர் அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தேசிய மனித உரிமை ஆணையத்துடைய தலைமை பொறுப்புல யார் இருக்கிறாங்க? வி ராமசுப்ரமணியன். சரிங்களா? வி ராமசுப்ரமணியன் தான் வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் உடைய சேர்மனா இருக்கிறாரு. இவங்களுடைய டென்யூர் அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷம் அல்லது 70 வயது வரையில் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? ஒன்னா 3 இயர்ஸ் ஒர்க் பண்ண முடியும், இல்லைன்னா மேக்சிமம் 70 வயது வரையில் ஒர்க் பண்ண முடியும். அப்பனா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் இந்த அமைப்பு எப்போ ஏற்படுத்தப்பட்டது கேட்க வாய்ப்பு இருக்குது. 1993 அக்டோபர் 12 வந்து பாத்தீங்கன்னா இந்த அமைப்பை ஏற்படுத்துறாங்க. புக்ல ஒரே ஒரு டேட் கொடுத்திருப்பாங்க. ஹியூமன் ரைட்ஸ்க்கான டே அப்படின்னு கேட்டாங்கன்னா டிசம்பர் 10. இதுவும் பல முறை எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. பொதுவா ஹியூமன் ரைட்ஸ் உடைய சேர்மன் மெம்பர் அப்பாயின்மெண்ட் பண்றதாரு பிரசிடென்டா. அப்பனா அவருக்கு வந்து பார்த்தா ரெஃபர் பண்றதுக்கான ஒரு கமிட்டி வச்சிருப்பாங்க. யாரெல்லாம் பரிந்துரை அப்படின்னு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வருவாங்க. ஒன்னு பிரைம் மினிஸ்டர் வருவாங்க. சரிங்களா? பிரைம் மினிஸ்டர் இருக்கிறாங்க. அடுத்தது லோக்சபா இருக்கும் பாத்தீங்களா, அதோடைய ஸ்பீக்கர் வராங்க. அதே லோக்சபாவுடைய ஆப்போசிஷன் லீடரும் வராங்க. சரிங்களா? லோக்சபாவுடைய ஸ்பீக்கரும் இருப்பாங்க, லோக்சபாவுடைய ஆப்போசிஷன் லீடர். அதே ராஜ்யசபாவுடைய ஆப்போசிஷன் லீடர் அதுவும் வராங்க. அடுத்தது ராஜ்யசபாவுடைய சேர்மன் வரமாட்டார், அதுக்கு பல பரிந்துரை கமிட்டியில் யார் வராங்க? டெபுட்டி சேர்மன் வருவாங்க. சேர்மன் யாரு? இந்தியாவுடைய வைஸ் பிரசிடென்ட். சரிங்களா? அவர் காமன் மேன், அதனால அவர் உள்ள எடுத்துட்டு வரல. அப்படின்னா பரிந்துரை கமிட்டியில் வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபாவுடைய டெபுட்டி சேர்மன் வராரு. அடுத்தது ஹோம் மினிஸ்டர் வராங்க. சரிங்களா? இந்த 6 பேர் வந்து பார்த்தா பரிந்துரைக்கிறாங்க. யாருட்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா யாராமா நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் உடைய சேர்மன் மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. கரண்ட்ல யார் இருக்கிறாங்களாமா? வி ராமசுப்ரமணியன். அடுத்தது பாருங்க மாநில மனித உரிமைகள் ஆணையம், தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனை பத்தி சில பாயிண்ட்ஸ். மாநில மனித உரிமை ஆணையத்துடைய தலைமை மற்றும் மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு கேட்டா மாநிலத்துடைய கவர்னர். தமிழ்நாடு ஸ்டேட்னுடைய மனித உரிமை ஆணையத்துடைய தலைமை பொறுப்புல யார் இருக்கிறாங்களாமா? எஸ் மணிக்குமார். சரிங்களா? எஸ் மணிக்குமார் அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா மாநில மனித உரிமை ஆணையத்துடைய தலைமை பொறுப்புல இருப்பாங்க. இவங்களுக்கான டென்யூர் அப்படின்னு கேட்டா அதே சேம் 3 வருஷம் அல்லது 70 வயது வரையில பாத்தீங்கன்னா ஒர்க் பண்ண முடியும். தமிழ்நாடு மாநிலத்துல வந்து பாத்தீங்கன்னா மாநில மனித உரிமை ஆணையம் எப்போது துவங்கப்பட்டது? 1997 ஏப்ரல் 17 வந்து பாத்தீங்கன்னா மாநில மனித உரிமை ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா துவங்கப்பட்டது. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் சேர்மன் மெம்பர் அப்பாயின்மெண்ட் பண்றது யாரு? கவர்னர். ஆனா ரிமூவ் பண்றது யாருக்கு தான் போகணுமாமா? பிரசிடென்ட் தான் போகணும். சரிங்களா? ரிமூவ் பண்றது மட்டும் வந்து பாத்தீங்கன்னா பிரசிடென்ட். டிஎன்பிசி மெம்பர் சேர்மன் அப்பாயின்மெண்ட் பண்றது கவர்னர். ரிமூவ் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். அதே மாதிரி மாநில மனித உரிமை ஆணையத்துடைய மெம்பர் சேர்மனை அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா மாநிலத்துடைய கவர்னர். அவங்க ஒருவேளை பதவி நீக்கம் செய்யணும்னா யார்கிட்ட போகணுமாமா? பிரசிடென்ட் தான் போகணும். இதே மாதிரி இவங்களே வந்து பாத்தீங்கன்னா சில பேர் ரெஃபரன்ஸ். சரிங்களா? கமிட்டி வந்து பார்த்தா பரிந்துரை செய்வாங்க. யார் யார் வருவாங்க? சிஎம் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆப்போசிஷன் பார்ட்டியுடைய லீடர், அதுக்கப்புறம் அந்த சட்டமன்றத்துடைய
சட்டப்பேரவை சரிங்களா, சபாநாயகர் இருப்பார் பாத்தீங்களா, ஸ்பீக்கர், அவரு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் கமிட்டியில் வருவாங்க. அடுத்தது ஹோம் மினிஸ்டர், இவங்க 4 பேர். ஒருவேளை அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தாங்கன்னா அந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுடைய சேர்மன் பிளஸ் அது மட்டும் இல்லாம அதோடைய ஆப்போசிஷன் லீடரும் வரக்கு வாய்ப்பு இருக்குது இருந்ததுன்னா. அப்படின்னா யார் யார் வராங்க, சிஎம் இருக்கிறாங்க, அடுத்தது அந்த சட்டமன்றத்துடைய ஸ்பீக்கர் வராங்க, ஆப்போசிஷன் லீடர் வராங்க, ஹோம் மினிஸ்டர், இவங்க 4 பேர் சேர்ந்து அதாவது பரிந்துரை செய்வாங்க. யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மாநில மனித உரிமை ஆணையத்துடைய தலைமை, அதுக்கப்புறம் அவங்களுடைய மெம்பர்ஸ். அடுத்ததுங்க சிவிசி, அடுத்தது சிபிஐ சரிங்களா, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், அதுக்கப்புறம் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் சரிங்களா, மத்திய புலனாய்வு துறை. அப்பனா சிவிசி உடைய சேர்மனை அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா குடியரசுத் தலைவர். கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிவிசி உடைய சேர்மன் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா சரிங்களா, பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா சிவிசி உடைய சேர்மன். இவருக்குலாம் ரீஅப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்குதான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதாவது கரப்ஷன் பேஸ் பண்ணி வரக்கூடிய எதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரீஅப்பாயின்மெண்டே கிடையாது. எவ்வளவு நாள் ஒர்க் பண்ணலாம், 4 இயர் இல்லைன்னா 65 வரையிலும் சரிங்களா, 65 வயசு வரையிலும். பல முறை இந்த டென்யூரை கேட்டிருப்பாங்க. சிபிஎஸ்இ உடைய சேர்மன் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா 4 வருஷம் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா 65 வயது வரையிலும் ஒர்க் பண்ண முடியும். பொதுவாக அந்த சிவிசி சிபிஐ எல்லாமே எந்த கமிட்டியுடைய ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணுது, பல முறை டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான். சந்தானம் கமிட்டி 1962ல போட்டிருப்பாங்க. அவங்களுடைய ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் சிவிசி சிபிஐ போன்ற அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. அப்ப நான் சிவிசி எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1964ல வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து பார்த்தா துவங்கி இருப்பாங்க. சிவிசி முதல் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா சீனிவாச ராவ் சரிங்களா. தி ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் சிவிசி யாருன்னு கேட்டாங்கன்னா சீனிவாச ராவ். அடுத்த ஒரு முக்கியமான நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா சிபிஐ உடைய டைரக்டர் ஜெனரல், மத்திய புலனாய்வு துறை. இதுல இருக்கக்கூடிய சிபிஐ உடைய டைரக்டர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் யாரா இருப்பாங்கன்னா ஒரு சீனியர் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா தான் இருப்பாரு. இவர் அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு. கரண்ட்ல யாரு சிபிஐ உடைய டைரக்டர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரவீன் சூட் சரிங்களா. சிபிஐ டைரக்டரா வந்து பார்த்தா கரண்ட்ல எந்த நபர் இருக்கிறாங்கன்னு கேட்டாங்கன்னா பிரவீன் சூட். இவங்களுக்கான டென்யூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2 வருஷம் தான் சரிங்களா. டெபுடேஷனா தான் உள்ள வருவாங்க. 2 வருஷம் ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் என்னது மீண்டும் எந்த மாநிலமோ இல்ல மத்திய அரசு பதவியிலையோ மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வேலையை பார்க்க போயிருவாங்க. அப்பனா சிபிஐ டைரக்டருக்கு எவ்வளவு வருஷம் டென்யூர் அப்படின்னு கேட்டா பதவி காலம் 2 வருஷம் தான். அப்பனா சிபிஐ அமைப்பு எப்போது உருவாக்கப்பட்டதாமா 1963 ஏப்ரல் 1ஆம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அந்த அமைப்பு வந்து பார்த்தா துவங்கி இருப்பாங்க. இதனுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய இயக்குனர் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்ட் பண்றது யாரு, மத்திய அரசா. அப்பனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி ரெஃபர் பண்ணணும். யார் யாரெல்லாம் வராங்கன்னு பாருங்க. ஒன்னு பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, லீடர் ஆஃப் ஆப்போசிஷன் சரியா, லோக்சபாவுடைய எதிர்கட்சி தலைவர் வருவாரு. அடுத்தது இந்தியாவுடைய சிஜே சரிங்களா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருப்பாங்க பாத்தீங்களா. இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பரிந்துரை செய்வாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு இவங்களை வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா சிபிஐ உடைய டைரக்டர். அடுத்ததுங்க நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சி, தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம். இதற்கான பிரசிடென்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய பொறுப்பு யாருக்குன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையத்துக்கான தலைவராக யார் இருக்கிறார்னா கிஷோர் மக்வானா அவர்கள். இவருக்கான டென்யூர் எவ்வளவு வருஷம் ஒர்க் பண்ணுவாரு, 3 வருஷம். இந்த அமைப்பினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒரு சேர்மன், ஒரு வைஸ் சேர்மன், அது மட்டும் இல்லாம 3 மெம்பர்ஸ் சரிங்களா, 3 உறுப்பினர்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம். இதற்கான ஆர்டிகல் வந்து பாத்தீங்கன்னா 338ங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ண ஒரு அமைப்பு தான், அரசியலமைப்பு சார்ந்த அமைப்பு தான். இதற்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் காஸ்ட், அதுக்கப்புறம் ஷெட்யூல் ட்ரைப், இந்த 2 அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா இருக்கு. பட்டியல் இனத்தவர் ஆணையம், பழங்குடியர் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா ஒரே அமைப்பா தான் இருந்திருக்கு. 2003 சரிங்களா 89th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் என்ன பண்றாங்களாமா, அதாவது பட்டியல் இனத்தவர் ஆணையம் அதற்கு தனியான ஒரு அமைப்பாகவும் பழங்குடியர் ஆணையம் இது வந்து பாத்தீங்கன்னா தனியாக ஒரு அமைப்பாக மாத்துறாங்க. அப்படி பார்க்கும்போது ஆர்டிகல் 338 வந்து பார்த்தா எதற்குண்டானதுன்னா தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையம் அதற்குண்டான ஒரு ஆர்டிகல் சரிங்களா. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ண போஸ்ட். அப்படி இருக்கும்போது தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையத்துடைய தலைவராக கரண்ட்ல யார் இருக்கிறாங்களாமா, கிஷோர் மக்வானா. அடுத்தது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் ட்ரைப் சரிங்களா, தேசிய பழங்குடியினர் ஆணையம். இதனுடைய மெம்பர் பிரசிடென்ட் சரிங்களா, யார் வந்து பாத்தீங்கன்னா தலைவர் வந்து பார்த்தா தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டா
இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தேசிய பழங்குடி ஆணையத்துடைய தலைவர் யாராமா? அந்தர் சிங் ஆர்யா. சரியா? அந்தர் சிங் ஆர்யா அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பழங்குடி ஆணையத்துடைய தலைவராக இருக்கிறாரு. இவங்களுடைய டென்யூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 வருஷம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் பாத்தீங்களா, 89th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2003 அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் ட்ரைப் அதுக்கப்புறம் ஷெட்யூல் காஸ்ட் ரெண்டானே ஒன்னா இருந்த அமைப்பு வந்து பார்த்தா 2 தனித்தனி அமைப்புகளாக பிரிக்கிறாங்க. எப்போ? 2003ல. இப்போ வந்து பார்த்தா ஷெட்யூல் ட்ரைப் இந்த ஆணையத்துக்கான வந்து பாத்தீங்கன்னா அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 338A. சரிங்களா? தேசிய பட்டியல் இனத்தவர் ஆணையத்துக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல்னா 338. தேசிய பழங்குடியினர் ஆணையம் நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்டி. சரிங்களா? இந்த ஆணையத்துக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 338 அடுத்தது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம். இந்த ஆணையத்துடைய மெம்பர் அதுக்கப்புறம் தலைவரை தேர்ந்தெடுக்கக்கூடிய நபர் அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். கரண்ட்ல யார் இருக்கிறாங்க பாருங்க, சாத்வி நிரஞ்சன் ஜோதி. இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைவர். இவங்களுக்கான டென்யூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 வருஷம். சரிங்களா? தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்யூர் அப்படின்னு கேட்டா 3 வருஷம். இந்த அமைப்புக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 338B. சரிங்களா? ஆர்டிகல் 338B வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வேர்டு கிளாஸ் அந்த அமைப்புக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல். 102வது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். சரிங்களா? 2018 அப்பதான் வந்து பார்த்தா இதுக்கு என்ன தராங்களாமா? கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட் தராங்க. சரிங்களா? அரசியல் அமைப்பு சார்ந்த ஒரு அமைப்பாக வந்து பாத்தீங்கன்னா எப்பதான் மாறி இருக்குது? 2018 தான் மாறி இருக்குது. எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்னா 102. அடுத்தது நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், தேசிய பெண்கள் ஆணையம். இந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களை அப்பாயின்மெண்ட் பண்ற நபர்கள் யாருன்னு கேட்டாங்கன்னா மத்திய அரசு, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். கரண்ட்ல யார் இருக்கிறாங்கன்னா விஜய கிஷோர் ரகத்தர். சரிங்களா? அதாவது தேசிய பெண்கள் ஆணையத்துடைய கரண்ட்ல யார் வந்து பார்த்தா சேர்மன் அப்படின்னு கேட்டாங்கன்னா விஜய கிஷோர் ரகத்தர். அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பெண்கள் ஆணையத்துடைய தலைமை பொறுப்பு. இவங்களுக்கான டென்யூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 அல்லது 65 வயது வரையில் ஒர்க் பண்ணுவாங்க. சரிங்களா? 3 அல்லது 65 வயது வரையில் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த அமைப்பு எப்ப ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டா 1992. சரிங்களா? ஜனவரி 31ஆம் தேதி தான் வந்து பாத்தீங்கன்னா என்னன்றாங்களாமா நேஷனல் கமிஷன் ஃபார் உமன், தேசிய பெண்கள் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தப்பட்டது. இது எந்த மினிஸ்ட்ரிக்கு கீழே வரும்னு கேட்டாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட். சரிங்களா? மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்டு டெவலப்மெண்ட் இந்த அமைச்சரவைக்கு கீழே தான் வந்து பாத்தீங்கன்னா தேசிய பெண்கள் ஆணையம் வந்து பாத்தீங்கன்னா செயல்படும். இந்த அமைப்பு வந்து பார்த்தா இவங்க ரெஃபரன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த அமைப்பினுடைய தலைமை பொறுப்புல இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய அரசு. ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன், மாநில பெண்கள் ஆணையம் யார் அப்பாயின்ட் பண்றாங்களாமா? தமிழ்நாடு கவர்மெண்ட். சரிங்களா? தமிழ்நாடு மாநில பெண்கள் ஆணையத்துடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர் வந்து பார்த்தா அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா தமிழ்நாடு மாநில அரசு. கரண்ட்ல யார் இருக்கிறாங்க? ஏஎஸ் குமாரி அப்படிங்கிற ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பெண்கள் ஆணையத்துடைய தலைமை பொறுப்பு. இவங்களுக்கு எத்தனை வருஷம் டென்யூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 வருஷங்க. சரிங்களா? 3 வருஷம் மட்டும் இவங்க ஒர்க் பண்ண முடியும். எப்ப இந்த அமைப்பு வந்து பார்த்தா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்களாமா? 1993 தமிழ்நாடு மாநில பெண்கள் ஆணையம் அமைக்கப்பட்டது. எந்த ஆக்ட் பிரகாரம்? தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் எப்ப போட்டிருப்பாங்க? 2008. அதன் பிரகாரம் வந்து பார்த்தா இது நடைமுறையில் இருக்குது. சரிங்களா? நடைமுறையில் வந்து பார்த்தா செயல்பாட்டு வந்து பார்த்தா எந்த இதில் இருக்குதாமா? தமிழ்நாடு ஸ்டேட் கமிஷன் ஃபார் உமன் ஆக்ட் எப்ப போடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 2008 வந்து பாத்தீங்கன்னா போடப்பட்டது. அடுத்த ஒரு முக்கியமான பதவிங்க கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல். சரிங்களா? அதாவது பாத்தீங்கன்னா சிஏஜி அப்படின்னு சொல்லக்கூடியது இந்தியாவுடைய ஆடிட்டர். இந்த நபரை அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. கரண்ட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கே சஞ்சய் மூர்த்தி. சரிங்களா? சிஏஜி வந்து பார்த்தா கரண்ட்ல யார் இருக்கிறாங்க? கே சஞ்சய் மூர்த்தி. இவங்களுக்கு உண்டான முக்கியமான ஒரு ஆர்டிகல் இது வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ண போஸ்டான்னு கேட்டா ஆமா. ஆர்டிகல் 148 இருந்து 151 வரையில வந்து பாத்தீங்கன்னா எதை டீல் பண்ணுதாமா? இந்தியாவுடைய சிஏஜி பத்தி டீல் பண்ணுது. சரிங்களா? சிஏஜிக்கான டென்யூர் அப்படின்னு பார்க்கும்போது 6 அல்லது 65 வயது வரையில் 6 வருஷம் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா மேக்சிமம் 65 வயது வரையில் ஒர்க் பண்ண முடியும். அம்பேத்கர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு, கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி அப்படின்னு கேட்டா எதை சொல்லியிருப்பாராமா? சிஏஜி. இது டிஎன்பிசி கொஸ்டின் தான். இது அம்பேத்கரால் சொல்லப்பட்டது. இவங்களுடைய சேலரி பிளஸ் அலவன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ஈக்குவலா இருக்குமாமா? சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு உண்டான சேலரி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அலவன்ஸ் பிரிவிலேஜஸ்லாம் வந்து பார்த்தா பெறுவாங்க. யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய ஆடிட்டர் ஜெனரல். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஆடிட்டர் ஜெனரல் யாருன்னு கேட்டாங்கன்னா கே சஞ்சய் மூர்த்தி.
அடுத்ததுங்க ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். முக்கியமான ஒரு அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நிதி ஆணையத்தை பொறுத்தவரையிலுமே ஒரு 4-5 இதை கொடுத்துட்டு மேட்ச் பண்ண விடுவாங்க. நான் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி இப்போ கரண்ட்ல யார் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வச்சிருப்பேன். சரியா? அதனால நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க தேடி படிச்சுங்க. ஃபினான்ஸ் கமிஷன், நிதி ஆணையம். இந்திய குடியரசுத் தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்துடைய தலைவர் வந்து பார்த்தா அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அப்பனா 16th ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பார்த்தா யார் இருக்கிறாங்க கேட்டாங்கன்னா அரவிந்த் பனகாரியா. சரிங்களா? இதுக்கு முன்னால 5, 14, 13 ஃபர்ஸ்ட்ல இருந்து அந்த எல்லாத்தையும் வந்து பார்த்தா 15 பேர்த்து என்ன பண்றீங்க லிஸ்ட் எடுத்து படிச்சுங்க. அதை கூட கேட்பாங்க மேட்ச் பண்ற மாதிரி. இவங்களுக்கான டென்யூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 5 வருஷம். அப்பனா ஃபினான்ஸ் கமிஷனுக்கான ஆர்டிகல் இதுவும் பலமுறை கேட்கப்பட்டதுதான். ஆர்டிகல் 280, ஆர்டிகல் 280 வந்து பார்த்தா எதை டீல் பண்ணதாமா நிதி ஆணையத்தை பத்தி சொல்லக்கூடியது. எவ்வளவு பேர் இருப்பாங்க? சேர்மன் பிளஸ் 4 மெம்பர். சரியா? இந்த ஆணையத்துடைய அமைப்பு வந்து பாத்தீங்கன்னா சேர்மன் ஒரு தலைவர், அது மட்டும் இல்லாம 4 உறுப்பினர்களை கொண்ட அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா எதுவாமா நிதி ஆணையத்துடைய அமைப்பு. நிதி ஆணையத்துக்கு அடுத்து முக்கியமான ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா நிதி ஆயோக். சரிங்களா? அதாவது இதோடைய சேர்பர்சன் யாருன்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. சரியா? இந்தியாவுடைய பிரதமர் இருப்பாரு பாத்தீங்களா, அவர் தான் வந்து பார்த்தா நிதி ஆணையத்துடைய தலைமை பொறுப்பில் இருப்பாரு. ஆனா இருந்தாலும் நிர்வாகம் சார்ந்த பணிகள் எல்லாமே வந்து பார்த்தா யாரு செய்வாங்களாமா வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து பார்த்தா செய்வாங்க. இந்த வைஸ் பிரசிடென்ட் சரிங்களா நிதி ஆணையத்துடைய தலைமை பொறுப்பில் இரண்டாவது முக்கியமான நபர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வைஸ் சேர்மன் தான். அவர் அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா பிரைம் மினிஸ்டர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆணையத்துடைய துணைத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அசோக் குமார் லஹிரி. சரிங்களா? அசோக் குமார் லஹிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அதாவது நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவராக இருக்கிறாங்க. சரிங்களா? நிதி ஆயோக்குடைய துணைத் தலைவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அசோக் குமார் லஹிரி. இது வந்து பார்த்தா இவங்களுக்கு டென்யூர் ஏதாச்சும் இருக்குதாங்க? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரிங்களா? நிதி ஆயோக்குடைய தலைவர் மெம்பருக்கு டென்யூர் ஏதாச்சும் இருக்குதான்னு கேட்டா எதுவுமே கிடையாது. எப்ப முதலாக இது துவங்கப்பட்டது பலமுறை கேட்டது 2015 ஜனவரி 1ஆம் தேதி வந்து பார்த்தா என்ன பண்றாங்களாமா நிதி ஆயோக் வந்து பார்த்தா துவங்கி இருப்பாங்க. சரிங்களா? 5 இயர் பிளான் அந்த கான்செப்ட்ல தூக்கிட்டு பின்னால வந்து பார்த்தா என்ன கொண்டு வராங்களாமா நிதி ஆயோக் அப்படின்னு கொண்டு வந்திருப்பாங்க. புதுசா வந்த கவர்மெண்ட் எப்ப முதலாக நிதி ஆயோக் துவங்கப்பட்டதுன்னா 2015 ஜனவரி 1ஆம் தேதிங்க. இதுல மெம்பர் பாருங்க, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆல் ஸ்டேட், எல்லா ஸ்டேட்னுடைய சிஎம் வராங்க. அடுத்து யூடில வந்து பாத்தீங்கன்னா சிஎம் இருந்தா அவங்களும் வருவாங்க. அடுத்து யூடில வந்து பாத்தீங்கன்னா லூட்டினல் கவர்னர். சரிங்களா? லூட்டினல் கவர்னர் எங்க யூடில. இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக் என்னவா இருப்பாங்களாமா மெம்பர்ஸா இருப்பாங்க. சரிங்களா? நிதி ஆயோக் மெம்பர்ஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா எல்லா மாநிலத்துடைய முதல்வர்கள், யூடில வந்து பாத்தீங்கன்னா அசம்பிளி இருந்தா அதனுடைய முதல்வர்கள், ஒருவேளை யூடில அசம்பிளி இல்லாத இருந்ததுன்னா லூட்டினல் கவர்னர் அட்மினிஸ்ட்ரேட்டர் நிர்வாகிகள் இருப்பாங்களா, அவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நிதி ஆயோக்னுடைய மெம்பர்ஸா இருப்பாங்க. அடுத்து யாரை பத்தி பார்க்க போறோம்னா சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம். உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் தலைமை நீதிபதிகளை நியமனம் செய்யக்கூடிய நபர் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர். உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக கரண்ட்ல யார் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா சூரியகாந்த். சரிங்களா? சூரியகாந்த் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய சிஜே இருப்பாரு. இவருக்கான டென்யூர் அப்படின்னு கேட்டா எத்தனை வருஷம் வரையில் ஒர்க் பண்ணலாம்? 65 வயது வரையில் ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? 65 வயது வரையில் ஒர்க் பண்ணலாம். இப்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் டெல்லியில் இருக்குதா, எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1950 ஜனவரி 28. சரிங்களா? 26 இது போட்டுறாதீங்க, 24 சில டேட்ல வரும். அப்புறம் ஜனவரி 28 1950 வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம் வந்து பாத்தீங்கன்னா துவங்கி இருப்பாங்க. பார்ட் 5. சரிங்களா? மத்திய அரசு சம்பந்தப்பட்டது எல்லாமே பார்ட் 5 இருக்குமா, அந்த பார்ட்டுக்குள்ளதான் வரக்கூடியது. ஆர்டிகல் 124 இருந்து 147 வரை இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துடைய அதிகாரங்களை பத்தி சொல்லக்கூடியது. சரிங்களா? 124 இருந்து 147 வரை இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீதித்துறை சார்புடையது. கரண்ட்ல இப்ப ரீசெண்டா தான் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்தை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க ஸ்ட்ரென்த் அதிகப்படுத்தி இருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா 1+3 இருந்திருக்கு, அதுக்கப்புறம் 1+33 வரையில இருந்திருக்கு. இப்ப கரண்ட்ல எவ்வளவு இருக்கிறாங்களாமா 1+37, மொத்தம் 38 ஜட்ஜஸ் இருப்பாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா சிஜே ஒருத்தர், அது போல வந்து பாத்தீங்கன்னா 37 அதர் ஜட்ஜஸ் இருப்பாங்க. சரிங்களா? உச்ச நீதிமன்றத்துடைய கரண்ட் ஸ்ட்ரென்த் அப்படின்னு கேட்டா டோட்டல் ஸ்ட்ரென்த் எவ்வளவுமா 38 நீதிபதிகளை கொண்ட அமைப்பு. ஒரு தலைமை நீதிபதி, அது மட்டும் இல்லாம 37 இணை நீதிபதிகளை கொண்ட அமைப்பு தான் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றம். சரிங்களா? அப்படி இருக்கும் போது உச்ச நீதிமன்ற நீதிபதி அவருக்கான குவாலிபிகேஷன் ஒன்னு சிட்டிசன் ஆஃப் இந்தியா, இந்திய குடிமகன், இல்லைன்னா வெறும் 5 வருஷம் ஹைகோர்ட்ல வந்து பார்த்தா ஜட்ஜா இருக்கணும். இது இரண்டாவது குவாலிபிகேஷன். அடுத்தது ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கணும் அட்வொகேட்டா ஒர்க் பண்ணிருக்கணும். இது மூணாவது குவாலிபிகேஷன். ஒன்னா 5 வருஷம் ஹைகோர்ட்ல ஜட்ஜா இருந்தாலுமே உச்ச நீதிமன்றத்துக்கு நீதிபதியா போறதுக்கான தகுதி, இல்லைன்னா 10 வருஷம் ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அட்வொகேட்டா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி அவருக்கான தகுதி. இந்த ரெண்டுல ஏதோ ஒன்னு இருந்தா போதும். சரிங்களா? ரெண்டுமே தேவை கிடையாது, ஏதோ ஒன்னு இருந்தா போதுமானது. அடுத்தது பாருங்க உயர் நீதிமன்றம், ஹைகோர்ட். ஹைகோர்ட் நீதிபதிகளை அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டா கவர்னர் போட்டுறாதீங்க. இது யாருதான்
குடியரசுத் தலைவர். அப்பனா சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு, ஹை கோர்ட் ஜட்ஜு அப்பாயின்மெண்ட் பண்றது யாருன்னு கேட்டாங்கன்னா யாராமா? பிரசிடென்ட் தான். கரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய தலைமை நீதிபதியா யார் இருக்கிறாங்களாமா? சுருத் அரவிந்த் தர்மாதிகாரி. சரிங்களா? என்ன பண்றாங்க? சுருத் அரவிந்த் தர்மாதிகாரி. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய என்ன இருப்பாராமா? தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய நபர். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட் நீதிபதிகளுக்கான டென்யூர் அப்படின்னு கேட்டாங்கன்னா 62. சரிங்களா? இதுக்கு முன்னால 60 இருந்தது. 60 இருந்தது வந்து பார்த்தா எவ்வளவு அதிகப்படுத்திட்டாங்க? 62 இயரா வந்து பார்த்தா அதிகப்படுத்தி இருப்பாங்க. ஹைகோர்ட் அப்படின்னா மாநிலத்தோட லிங்க் பண்ணிக்கீங்க. அப்பனா பார்ட் 6ல வரக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹைகோர்ட். சரிங்களா? பார்ட் 6 எந்த பார்ட்னா 214 இருந்து 231. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி சொல்லுதாமா? அதாவது உயர் நீதிமன்றத்தை பத்தி சொல்லக்கூடிய முக்கியமான ஆர்டிகல். அப்பனா மெட்ராஸ் ஹைகோர்ட் எப்ப துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 1862ல வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்களாமா? மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தா துவங்கி இருப்பாங்க. சரிங்களா? மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்போ 1862ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் துவங்கப்பட்டது. மெட்ராஸ் ஹைகோர்ட்டுடைய மதுரை பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? இது எப்ப துவங்கப்பட்டதுன்னா 2004. சரிங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இடம் பத்தல. அதனால என்ன பண்றாங்களாமா? இதனுடைய ஹைகோர்ட்டுடைய இன்னொரு பிரான்ச் மாதிரி எங்க ஆரம்பிக்கிறாங்க? மதுரையில் ஆரம்பிக்கிறாங்க. எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 2004ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி உயர் நீதிமன்ற நீதிபதி ஆவதற்கான குவாலிபிகேஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா அங்க பார்த்த மாதிரிதான் ஹைகோர்ட்ல 10 வருஷம் அட்வொகேட்டா, இங்க சேம் அதே தான். உயர் நீதிமன்ற நீதிபதி ஆவணும்னா ஹைகோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் என்னவா இருக்குன்னு அட்வொகேட், இல்லைன்னா ஜுடிஷியல் ஆபீசரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 இயர் ஒர்க் பண்ணாலும் என்ன பண்ணலாமாமா? அதாவது உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதியாக போக முடியும். ரெண்டுல ஏதோ ஒரு குவாலிபிகேஷன் இருந்தா போதுமானது. இதோட வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ முடிஞ்சது. சரிங்களா? அதாவது முக்கியமான எல்லா விதமான அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு, அதாவது இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷனரா இருக்கலாம், அது அப்புறம் மாநிலத்துடைய தேர்தல் ஆணையர், யூபிஎஸ்சி, டிஎன்பிசி, அடுத்தது நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ், ஸ்டேட் ஹியூமன் ரைட். சரிங்களா? சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன், ஸ்டேட் இன்ஃபர்மேஷன், அடுத்தது சிவிசி, சிபிஐ, லோக்பால், லோகாயுக்தா. எப்படி ஈஸியா இப்படி கம்பேர் பண்ணி படிக்கும்போது ரொம்ப சுலபமா இருக்குமோ அதே மெத்தட் வந்து பார்த்தா உங்களுக்கு கொடுத்துருப்பேன். இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் அப்டேட் பண்ணி தான் கொடுத்துருப்பேன். சரிங்களா? வீடியோ பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற ஏதாச்சும் டாபிக் வேணாலும் கமெண்ட்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பா அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.